And there are various ways of receiving. Every transaction, it's not that great of an example, just for the point you need to take it. You cannot apply it in the sense of legal transaction. I'm saying every transaction has a process involved. It's your money in the bank, but check is a process in which you encash. இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் காசு இருக்குன்றனால நீங்கள் போய் என்ன பண்ண முடியாது? ஒரு 50,000 அந்த இவன் எழுதி தருவான்ல, என்ன சொல்லுவான்? சார் எழுத்து மூலமாக வந்திருக்கீங்க, ப்ராப்பராக எழுத்து மூலமாக வந்துட்டாலே நான் கொடுத்துருவேன்னு சொல்லுவான். வடிவேல்கிட்ட பேங்கை கொள்ளையடிக்க போயிருப்பான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் அவன் தப்பாக எழுதி கொடுத்துருப்பான். உடனே அவன் பக்கத்தில் வந்த 2 திருடனுங்க சொல்லுவானுங்க, சாரு தப்புலாம் உங்கள் மேலே வச்சுட்டு அவரை தப்புன்னு சொல்கிறது தப்பு சாரு அப்படின்வான். பக்கத்தில் பார்த்து சொல்லு, அந்த மாதிரி நிறைய உன் செக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு. எல்லாமே இயேசு நமக்கு சம்பாதிச்சு முடிச்சிட்டாரு சிலுவையில் அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ண தெரியல, அதை என்கேஷ் பண்ண தெரியல. அதை நம்மளுடைய அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பேங்க் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே தப்பு கண்டுபிடிச்சி நீ இது தப்பு போ 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்டவர் அல்ல உனக்கு.